கடன்காரர்கள் நெருக்கிய நிலையில் வீடு, கார் எல்லாவற்றையும் விற்றுவிட்டிருக்கிறார். அதன் பிறகும் இவரால் கடனை தீர்க்க முடியாததனால் நீதிமன்ற வழக்குகளை சந்தித்து சிறைக்கு சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் சிறையில் மிகவும் சோகத்தில் இருந்த இவருக்கு ஜாமீன் கிடைத்த நிலையில் அன்றைய முதல்வரான கலைஞர் கருணாநிதியை சந்தித்ததாகவும், கருணாநிதி தான் காவல்துறை அதிகாரியிடம் கூறி இவருக்கு நீதி பெற்று தந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு வழியாக வழக்கில் இருந்து விடுதலை பெற்றாலும் இவரை காப்பாற்றுவதற்காக ஒருவர் கூட, அதிலும் முக்கியமாக இவரால் பயன்பெற்ற அவருடைய குடும்பத்தார் கூட முன் வரவில்லை என்பது சோகத்திலும் பெரும் சோகம். கணவர் மற்றும் குழந்தைகள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாத நிலையில் ஒரு வழியாக அவர்களை எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார். சென்னைக்கு ஒதுக்குப்புறமான பெருங்குடி என்ற பகுதியில் ஒரு குடிசையில் வாழவும் ஆரம்பித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் அவரை பத்திரிகையாளர் ஒருவர் தேடி கண்டுபிடித்து பேட்டி எடுத்து பத்திரிகையில் வெளியானதும் தான் அன்றைய நடிகர் சங்க தலைவர் சரத்குமார் இவருக்கு உதவி செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. இருப்பினும்